ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் அன்றைக்கி சாம்பார் செய்யலான்னு இருக்கேன். ஒரு 150 துவரம் பருப்பு எடுத்து அலசி ஊற வச்சுருக்கேன். அரை ஊற ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தட்டிடுவோம். தட்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற வரை தண்ணி சேர்த்துட்டு பெருங்காய பவுட்ரு உள்ள தட்டிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரை வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வரட்டும். வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே மசாலா தனியாக கொதிக்க வச்சுருவோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மசாலா சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். இப்போ இது கொதி வந்துடுச்சு. வெங்காயம் ஒரு 100 கிராம் தோல் உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 ஒன்றா உள்ளே தட்டிடுவோம். இப்போ இதுவும் கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ளே தட்டிடுவோம். கொதி வரட்டும். இப்போ இது கொதி வந்துடுச்சு. தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே தட்டிடுவோம். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும். இப்போ புளி லாஸ்ட்டில் ஊற்றுறதுக்கு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு ஒரு விசிலுக்கு. இப்போ இதை ஒன்றா ஊற்றிடுவோம் பருப்போட. ஒன்றா ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சு விடணும். அதுக்குள்ளே இங்கே தாளிச்சிருவோம். லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் சவந்ததும் கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இங்கே அடுப்பு ஸ்பீடாக இருக்கிறத இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றிடுவோம். தாளிப்பு உள்ளே ஊற்றிடுவோம். இப்போ இதை கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் மூடி வச்சு சாப்பாடோடு பரிமாறிடுவோம். சுவையான சாம்பார் நீங்களும் செய்து பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும் இப்படி செஞ்சால். நான் வெண்டைக்காய் பொரியலோடு வச்சு சாப்பிட போகிறேன்.